செல்லம், எங்கடா போயிட்டு இருக்க? ஜாகிங் போயிட்டு இருக்கேன் மாமா. அதுக்கு ஏன்டா ஓடிட்டு இருக்க? அது எங்க இருக்குன்னு சொல்லு, வண்டியிலே கூட்டு போய் விடுறேன். வா ஏறு. செல்லம், ஏன்டா பப்பி கத்திக்கிட்டே இருக்கு? அதுக்கு வச்சது தான் நீங்கள் தின்னுக்கிட்டு இருக்கீங்க, அதான் அது கத்திட்டு இருக்கு. இதுல எந்த ரோட்ல போறது? மாடு மேடம், மெயின் ரோட்டுக்கு எப்படி போகணும்? ஸ்ட்ரெயிட்டாங்களா? தேங்க்ஸ் மேடம். இந்த மாமா கார்கி. என்னடா காரை பார்க் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். எங்க? தோ. செல்லம், சீக்கிரம் வந்து ஏறா, அர்ஜென்ட்டா போகணும்டா. A few minutes later. யாரையும் நம்ப கூடாது. மாமா சீக்கிரம் எந்திரி மாமா, பிரியாணி வாசம் வருதா? ஹை, சிக்கன் பிரியாணி வாசம். சீக்கிரம் வா மாமா, உனக்கு பிடிச்ச வெஜ் பிரியாணி ரெடி. செல்லம், என்னடா பண்ற? ஊர்லேருந்து 200 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு வந்தீங்கல்ல, வண்டிக்கு கால் வலிக்கும்ல, அதான் அமுக்கி விட்டுட்டு இருக்கேன். சிவா, டாய்லெட் க்ளீன் பண்றதுக்கு ஹார்பிக் வாங்கட்டுமா இல்ல லைசால் வாங்கட்டுமா? நீங்க தானே க்ளீன் பண்ண போறீங்க, எது வேணா வாங்கிக்கோங்க. மாமா இங்க பாருங்க, ஒரு வீட்டுல பூட்டை உடைச்சு 10 லட்சம் பணத்தை திருடிட்டாங்களாம். அறிவு கட்டவன், பணத்தை பீரோல வைக்காம பூட்டில் வச்சா அப்படியே திருடிட்டு போவான். செல்லம், வாடா கடைக்கு போய் தண்ணி கணத்துக்கிட்டு வந்துடலாம். இல்ல மாமா, நான் என்ன பாத்திரம் வளர்க்கணும், துணி துவைக்கணும், எனக்குன்னா நிறைய வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. பானிபூரி வாங்கி தரேன்டா. மாமா. செல்லம், நானே கூப்பிடணும்னு நினைச்சேன். ஷாப்பிங் போகணும்னு சொன்னல, ரெடி ஆகு, போலாம். இதுக்கு வேலை இல்லாம போயிடுச்சே. மாமா, இந்த லைட்டு சுவிட்ச் லூஸாவே இருக்கு பாருங்க, யாராவது எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு வந்து இது சரி பண்ணி விடுங்களா. செல்லம், இதுக்கு எதுக்கிட்ட எலக்ட்ரிஷியனு? நானே பெரிய எலக்ட்ரிஷியன் தான். இப்ப பாரு. A few minutes later. செல்லம், இப்ப போடுறா சுவிட்ச. என்ன ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணா எல்லாம் ஓடுது? எலக்ட்ரீஷியன் வந்துட்டாரு. சொல்லுமா, எங்க சுவிட்ச் மாட்டணும்? இதுக்கு தாங்க, எங்க அப்பா கஷ்டப்பட்டு இந்த ஃபேனை மாட்டினாரு, ஒரு சுவிட்ச் வைக்க மறந்துட்டாரு. இதுலயா? ஆமாங்க. கீயை போட்டுக்கிறேன், இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இது இண்டிகேட்டரு, இது ஹார்னு, இது கிளச்சு, இது ஆக்சிலேட்டரு. அவ்வளோதாண்டா செல்லம், உஷாரா ஓட்டணும், சரியா? மாமா அதெல்லாம் இருக்கட்டும், வீலிங் எப்படி பண்றது? வீலிங் எப்படி பண்றது? மாமா டிஃபன் என்ன பண்ணட்டும்? இட்லி இல்லைன்னா தோசை ஊத்துறா. மாவு இல்லையே மாமா. சப்பாத்தி இல்லைன்னா பூரி செய்டா. அதுக்கு டைம் ஆகுமே. சரி, நானே ஏதாவது ஒன்று செஞ்சு எடுத்துட்டு வரேன். A few minutes later. என்ன செல்லம் அது? உப்புமா. என்ன நின்னுட்டே தூங்குறா? அம்மா அகிலாண்டேஸ்வரி, இந்த நாள் நல்ல நாளா அமையட்டுமா. என்ன? ஒன்றும் இல்லை. ஹலோ சொல்லிடி. அச்சச்சோ, என்னாச்சு என்னாச்சு? இருங்க இருங்க. அப்படியா? எப்ப? இன்னைக்கா? சரிடி, பாரு நான் வைக்கிறேன். செல்லம், என்னடா, யாருக்கு என்னாச்சு? என் ஃப்ரெண்டு பரமும் இருக்கால, அவ புளிக்குழம்பு வச்சாலாம், அது கருகி போச்சான். அம்மாவும் பொண்ணு எவ்வளோ நேரம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. சரி, கொஞ்ச நேரம் இங்கே உட்காருவோம். ஏங்க, இந்த தோடு எவ்வளோ? மாமா, நான் உங்களுக்கு டேஸ்ட்டாக மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க?
மட்டன் பிரியாணியா? இந்த கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக்னு எது வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 2-3 பிளேட்டை வெளுத்து வாங்கிடுவேன்டா. அதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் மாமா தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன். வாங்க போய் சாப்பிட்லாம். யாருங்க? பார்சல் வந்திருக்குங்க, 390 ருபீஸ். இந்தாங்க. செல்லம் நான் கொடுக்குறேன்டா. பரவாயில்ல மாமா, நானே கொடுக்குறேன். செல்லம் நான் கொடுக்குறேன்டா. சரி மாமா. இந்தாங்க. மாமா காய்கறிலாம் நிறைய வாங்க வேண்டியிருக்கு. நீங்களும் வாங்கல, கடைக்கு போயிட்டு வந்துடலாம். செல்லம் என்னாலலாம் இன்னைக்கு எங்கேயும் வெளியே வர முடியாது, அவ்வளோ வேலை இருக்கு. நீ மட்டும் போயிட்டு வா. கடைக்கு வந்தீங்கன்னா வரும்போது பிரியாணி சாப்பிட்டு வந்துடலாம். செல்லம் சீக்கிரம் வா, பிரியாணி கிடையாது முடிய போறாங்க. No. தி நெக்ஸ்ட் டே. ஏங்க சிக்கன் வைங்க. ஏங்க இன்னும் கொஞ்சம் வைங்க. கொஞ்சம் தானே வைக்க சொல்லியிருக்காங்க. ஏங்க நான் யாருன்னு தெரியுமா? மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுங்க. ஏங்க இது பர்த்டே ஃபங்க்ஷனுங்க. இவளா? இவ ஃபோன் பண்ணா கட் பண்ணவே மாட்டாளே. இவ வீட்டில் அதை வாங்கினா இதை வாங்கினேன்னு ஏதாவது பீத்திக்கிட்டு அலையிறதே இவ வேலையா இருக்கும். இவ ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணணும். இப்போ பாரு இவளை என்ன பண்றேன்னு. சொல்லுடி. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு 100 ஐசிடி. இந்த மாமா. செல்லம் என்னடா இட்லி இவ்வளோ கல் மாதிரி இருக்கு? இதுக்கெல்லாம் காரணம் அதுதான். எதுதான் காரணம்? அந்த இட்லி குண்டான் தான். அதில் எப்போ சுட்டாலும் இட்லி கல் மாதிரியே வருது. அதை முதல்ல மாற்றணும். சார் இன்னைக்கு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சார், என்னால் ஆஃபீஸ் வர முடியாது சார். மாமா கிளம்பிட்டீங்களா இல்லையா? மூவிக்கு டைம் ஆச்சு பாருங்க, சீக்கிரம் வாங்க. டேய் மாமா இங்கே பாருங்க, 3000 ரூபா புடவையே ஆஃபரில் 1000 ரூபாய்க்கு தராங்க. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 1000 ரூபா அனுப்பி விடுங்களேன், இதை வாங்கிக்கிறேன். டேய் என்கிட்டயே 1000 ரூபா தான் இருக்கு, போடா டேய். 1000 ரூபா இருக்கா? அப்போ 500 ரூபா அனுப்பி விடுங்க. 500 ரூபா புடவை பார்க்குறேன். நான் குமார் அவசரப்பட்டிய